ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்னாக்க, இந்த காய்கறியெல்லாம் வச்சு கடலை மாவில் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வித்தியாசமாக இருக்கும். முழு வீடியோவையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இருங்க. இப்போ பீன்ஸு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு சீவி எடுத்துருக்கோம். கேரட்டும் சீவி எடுத்துருக்கோம். பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். கடலை மாவு ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்கோம். இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி பவுல், அகலமான பவுலாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் கடலை மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் இருக்கிற காய், கேரட்டு, வெங்காயம், பீன்ஸு, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்ட பிணையக்கூடாது. வடை பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சாச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். காயெல்லாம் கட் பண்ணிங்கன்னா போதும், வடை ரெடி. நீங்கள் பருப்பு ஊற வச்சு ஆட்டணுன்ட்டெல்லாம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதெல்லாமே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ தோசை தவாவை நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இதை எடுத்து, உங்களுக்கு எண்ணெயே அதிகம் செலவாகாது. காய் கட் பண்ணி போடுறதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு 10 நிமிஷத்தில் போட்டுடலாம். டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். எண்ணெய் லைட்டாக விட்டுக்கலாம். சும்மா இப்படி மேலே தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றுனீங்கன்னா போதும். அதிக எண்ணெய் இதுக்கு தேவையில்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுட்டோம். அதை என்ன பண்ணோன்னா, இப்படி நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் இந்த காயெல்லாம் நல்லா வேகும். கையில் வச்சு இது பண்ண வேண்டாம், சீக்கிரம் கருகின மாதிரி ஆயிரும். காயும் வேகாது. ஓரளவுக்கு நார்மலாக வச்சு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் அப்போ தான் நல்லா காய் உள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா 2 டைமு திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம்.
சூப்பராக வெந்துருச்சு. இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. வடைக்கு வந்து பருப்பு இல்லாமல் எண்ணெய் அதிகமாக இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறது மாதிரி போட்டிருக்கோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்.